கோபாலும் ராதாவும் ஒருவரை ஒருவர் காதலித்து கல்யாணம் பண்ணி கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். கோபால் ஒரு டயர் தயாரிக்கும் கம்பெனியில் சூப்பர்வைசராக வேலை செய்து வந்தார். ராதா பட்டப்படிப்பு படித்திருந்தும் வேலை எதற்கும் போகாமல் வீட்டிலேயே இருந்து வந்தாள் என்று தான் சொல்ல வேண்டும். 5 வருஷம் ஆகியும் இவர்களுக்கு குழந்தை பிறக்கவில்லை. இருவருக்கும் கவலை அதிகமாகியது. சித்த வைத்தியம், யுனானி வைத்தியம், ஹோமியோபதி வைத்தியம், இங்கிலீஷ் வைத்தியம் என்று எல்லா வைத்தியமும் இவர்கள் செய்து வந்தார்கள். நிறைய கோவில்களுக்கு சென்று பலவிதமான பிரார்த்தனைகளை எல்லாம் இவர்கள் செய்து வந்தார்கள். கடவுள் இவர்கள் பங்கிலிருந்து 10 வருஷங்கள் கழித்து இவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது என்று தான் சொல்ல வேண்டும். இவர்கள் வாழ்வில் ஒளி கொண்டு வந்த அந்த குழந்தைக்கு ஜோதி என்று ஆசையாக பெயர் சூட்டி 24 மணி நேரமும் கண்ணும் கருத்துமாக வளர்த்து வந்தார்கள். ஜோதிக்கு இல்லை, முடியாது, கிடையாது, வேணாம் போன்ற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாமல் வளர்த்து வந்தார்கள் அவர்கள் பெற்றோர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். ஜோதிக்கு பிறகு அவர்களுக்கு குழந்தையே பிறக்கவில்லை. கோபால் ராதாவுக்கு ஆறுதல் சொல்லி, ராதா, நாம் இனிமே இதை பற்றி கவலைப்படாம ஜோதியை நல்லா வளர்த்து நல்லா படிக்க வச்சு முன்னுக்கு கொண்டு வரலாம் என்று சொல்லி அவளை சமாதானப்படுத்தி வந்தான். நாளடைவில் ராதாவும் இந்த கவலையை மறந்து ஜோதியின் பேரில் தன் ஆசையை கொட்டி அவளை வளர்த்து வந்தாள். ஜோதியை கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் பட்டப்படிப்பு படிக்க வைத்தார் கோபால். பட்டப்படிப்பு படித்தவுடன் ஜோதி இஷ்டப்பட்டது போல ஒரு ஹைஸ்கூல் கம்ப்யூட்டர் வாத்தியார் வேலையில் சேர்ந்தார் என்று தான் சொல்ல வேண்டும். மணி 5 அடிக்க இன்னும் 15 நிமிஷம் பாக்கி இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். ராதா, எல்லாம் சரியாக எடுத்து வச்சு இருக்கியா? பலகாரம் எல்லாம் தயாரா? ஒரு தடவைக்கு 2 தடவை கவனி. அப்புறம் மாப்பிள்ளை வீட்டார் முன்னால் நான் இதை மறந்துட்டேங்க அதை மறந்துட்டேங்கன்னு அசடு வலியக்கூடாது, தெரியுதா என்று சொல்லி அதட்டினார் கோபால். எல்லாம் சரியாக தான் எடுத்து வச்சிருக்கேன். ஜோதிக்கு நல்லா அலங்காரம் பண்ணி எல்லா நகைகளையும் சரியா போட்டு இருக்கேங்க, வீணா கவலைப்படாதீங்க என்று சொல்லி அவரை சமாதானப்படுத்தினாள் ராதா. மணி 5:30 ஆகிவிட்டது. மாப்பிள்ளை வீட்டார் இன்னும் வரவில்லை. உள்ளுக்கும் வாசலுக்கும் குட்டி போட்ட பூனை போல ஓடிக்கொண்டு இருந்தார் கோபால். ராதா, அவங்க ஏன் இன்னும் வரலன்னு ஃபோன் பண்ணி கேட்டுக்கம்மா என்று கவலையோடு கேட்டார் கோபால். அவசரப்படாதீங்க, அவங்க ஒரு வேளை டிராஃபிக் ஜாமில் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. இந்த சாயங்கால நேரத்தில் தான் எவ்வளவு டிராஃபிக் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமேங்க என்று சொல்லி கணவனை அமைதிப்படுத்தினாள் ராதா. கோபாலுக்கு நேரமாக ஆக டென்ஷன் அதிகமாகி அவருக்கு வேர்த்து கொட்டியது. தன் கைக்குட்டையால் தன் முகத்தை துடைத்து கொண்டே இருந்தார். பிள்ளை வீட்டார் இன்னும் வந்த பாடில்லை. கோபாலுக்கு பொறுமை எல்லை தாண்டி போய்விட்டது. உன் பேச்சை கேட்டா குட்டிச்சுவர் தான். என்னதான் டிராஃபிக் ஜாமா இருந்தா அவங்க இந்நேரம் ஃபோன் பண்ணி சொல்லி இருப்பாங்க. எனக்கு கவலையா இருக்கு ராதா, நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி விசாரிக்கிறேன் ராதா என்று தன் கோபத்தை கொட்டினார் கோபால் என்று தான் சொல்ல வேண்டும். மிஸ்டர் மாணிக்கம், சாரா, நான் தான் கோபால் பேசுகிறேன். நீங்கள் இன்னும் வரலையா என்று கோபால் சொல்லி கொண்டு இருக்கும் போதே, உங்களுக்கு என்ன தைரியம் இருந்தால் கெட்டுப்போன உங்கள் பெண்ணை திருட்டுத்தனமாக ஏமாற்றி எங்கள் தலையில் கட்ட பார்த்துருப்பீங்க. நல்ல வேலை, கடவுள் தான் எங்களை காப்பாற்றினார். வைங்க ஃபோனை என்று கோபமாக சொல்லி செல்போனை கட் பண்ணினார் மாணிக்கம் என்று தான் சொல்ல வேண்டும். கோபாலுக்கு உலகமே சுத்துவது போல இருந்தது. எங்க அவங்க என்ன சொன்னாங்க என்று கேட்டாள் ராதா. இடிந்து போய் சோஃபாவில் பொத்தென்று விழுந்தார் கோபால். எங்க உங்களுக்கு என்ன ஆச்சுங்க? அவங்க என்ன சொன்னாங்க? நீங்க இப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்கீங்க என்று கவலையோடு கேட்டாள் ராதா. தன்னை மெல்ல சுதாரித்து கொண்டு, என்ன ராதா இது, நம்ம பெண்ணை கெட்டுப்போன பொண்ணுன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிட்டார் அந்த ஆள். எனக்கு உலகமே சுத்துவது போல இருக்குது ராதா, இது என்ன விபரீத ராதா என்று சொல்லி கோபால் தலையில் கையை வைத்து கொண்டார். அப்படிங்களா சொன்னார் அவரு? எவ்வளோ ஒரு காலி பையன் அவருக்கு இந்த மாதிரி தகவல் சொல்லி இருப்பதை அந்த ஆள் தீர விசாரிக்காம முடிவு பண்ணி இருக்காங்க. முட்டாளுங்க அவர்.
சுத்த முட்டாளுங்க அவர். நீங்கள் கவலைப்படாதீங்க, நம்ம மேலே ஆக வேண்டியதை கவனிக்கலாம்ங்க என்று சொல்லிவிட்டு ஹாலில் இருந்தவற்றை எல்லாம் உள்ளே கொண்டு போய் வைத்தாள் ராதா என்று தான் சொல்ல வேண்டும். 5 நிமிஷம்தான் ஆகியிருக்கும். ராதா, யார் அவங்களுக்கு இந்த மாதிரி சொல்லி இருப்பாங்க? நாம் கண்டுபிடிச்சாகணும் ராதா. இல்லாவிட்டா நம்ம அடுத்து பார்க்கும் பையன் வீட்டாருக்கும் இந்த கயவாளி பையன் இந்த மாதிரி சொல்லி அவர்கள் பெண் பார்க்க வருவதை தடுத்து விடுவான். உனக்கு யார் பேரில் சந்தேகம் வருது ராதா என்று கவலையோடு கேட்டார் கோபால். ராதாவும் யோஜனை பண்ணினான். எனக்கு என்னவோ உன் தம்பி சேகர் பேரில் தான் சந்தேகம் வருது ராதா. அவங்க வீட்டில் தான் ஜோதிய பொண்ணு கேட்டப்போ நான் தான் உறவில் நம்ம பொண்ணை கொடுக்க வேண்டாம்னு நினச்சி முடியாதுன்னு சொன்னது உனக்கு நல்லா தெரியுமே. அவன்தான் கோபப்பட்டு இந்த விஷம வேலையை செஞ்சிருப்பான்னு எனக்கு தோணுது. நீ என்ன சொல்கிற ராதா என்று கேட்டு ராதாவை கூர்ந்து கவனித்தார் கோபால். இருக்கலாமுங்க, நீங்கள் அவசரப்படாமல் நிதானமாக கண்டுபிடிங்க. நாம் எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று உறவுங்க. அவசரப்பட்டு அவனை சொல்லி அது உண்மை இல்லாமல் ஆயிடுச்சுன்னா என் அம்மா என் அப்பா சேகர் எல்லோரும் நம்ம தப்பாக நினைப்பாங்க. ஜாக்கிரதையாக விசாரிங்க, நிதானமாக அவங்கள கேளுங்க என்று எச்சரித்தாள் ராதா. அன்று ஞாயிற்றுக்கிழமை. தன் மாமனார் மாமியார் மச்சினன் சேகர் மூவரையும் மதியம் சாப்பிட அழைத்தார் கோபால் என்று தான் சொல்ல வேண்டும். ஆச்சரியமாயிருந்தது ரவி தம்பதிக்கு. என்ன மாப்பிள்ளை நம்மளை சாப்பிட கூப்பிட்டு இருக்காருன்னு கிழக்கே உதிக்கிற சூரியன் இன்னைக்கு மேற்கே உதிச்சிட்டாரா என்ன என்று கிண்டல் பண்ணினார் ரவி. பிறகு மூவரையும் அழைத்து கொண்டு சாப்பிட கிளம்பினார். மாப்பிள்ளை வீட்டில் எல்லோரும் விருந்து சாப்பாடு சாப்பிட்டார்கள். அவர்கள் எல்லோரும் சாப்பிட்டு விட்டு கிளம்பி போகும்போது, சேகர், உனக்கு டைம் கிடைக்கும்போது என் ஆஃபீஸ் பக்கம் வாயேன். என் ஆஃபீஸ்க்கு கிட்ட தானே இருக்குது என்று வாஞ்சையோடு கூப்பிட்டார் கோபால். சரி மாமா, நான் நிச்சயமாக வரேன் என்று சொல்லிவிட்டு தன் அப்பா அம்மாவோடு கிளம்பினான் சேகர். மாமா சொன்னது போல 2 நாள் கழித்து கோபால் ஆபீஸுக்கு வந்தான். சேகர் அவனிடம் நிறைய விஷயங்களை பேசிக்கொண்டு இருந்துவிட்டு அவன் தன் பக்கம் இழுத்தான். சேகரும் தன் மாமா மிகவும் மாறி இருப்பதை கவனித்து அவரிடம் மனம் விட்டு பழகினான். கோபால் தன் மனதை அறிந்து கொண்டு இருக்கும் சந்தேகத்தை மெல்ல சேகரிடம் கேட்க ஆரம்பித்தார். சேகர், நம்ம ஜோதிக்கு நிச்சயம் பண்ணி இருந்தோம். பையன் வீட்டார் கடைசி நிமிஷத்தில் ஃபோன் பண்ணி நம்ம ஜோதியை பற்றி தாறுமாறாக பேசி பெண் பார்க்க வராமல் ஏமாற்றி விட்டாங்க என்று சொல்லும் போதே கோபால் கண்களில் கண்ணீர் முட்டியது. கண்ணீரை துடைத்து கொண்டு, கோபால், உனக்கு நாங்கள் ஜோதியை கல்யாணம் கட்டி கொடுக்காததால நீ அவள் யாருக்கும் கிடைக்காம பண்ணிடாதேப்பா, அவள் வாழ்க்கையை கெடுத்து விடாதப்பா, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன் என்று அவர் சொல்லி கொண்டு இருக்கும் போதே, என்னமாமா என்னை இவ்வளவு கேவலமாக நினச்சிட்டீங்க? நான் அப்படியெல்லாம் பண்ணலைங்க, பண்ணவும் மாட்டேன். எங்கள் அப்பா அம்மா காதில் இந்த விஷயம் விழுந்தா ரொம்ப கோபப்படுவாங்க. நல்ல வேளை என்னை தனியாக வச்சு கேட்டீங்க மாமா. என் அப்பா அம்மா நான் ஜோதியை எனக்கு பெண் கேட்டாங்க. உண்மையில் நான் ஜோதியை விரும்பவே இல்லை. நான் வேறு ஒரு பெண்ணை தான் காதலிக்கிறேன் மாமா. நீங்கள் ஜோதியை எனக்கு தரமாட்டேன்னு சொன்னது எனக்கு நல்லதாக போச்சு. அந்த மாதிரி தப்பு காரியமெல்லாம் நான் பண்ண மாட்டேன் மாமா, என்னை நம்புங்க என்று நிதானமாக சொன்னான் என்று தான் சொல்ல வேண்டும். அப்படியா தம்பி, என்னை மன்னிச்சிடப்பா, ரொம்ப ரொம்ப சாரி தம்பி. எனக்கு எப்படி தான் இப்படி மூளை இப்படி கெட்டு போச்சுன்னு தெரியல. ரொம்ப சாரிப்பா, நீ எதையும் மனசில் வச்சுக்காதேப்பா. முக்கியமாக நான் சொன்ன இந்த விஷயத்த உன் அப்பா அம்மா கிட்ட சொல்லாதேப்பா, உன் அக்கா கிட்டேயும் சொல்லாதேப்பா என்று சொல்லி அவன் கையை பிடித்து கொண்டு மன்னிப்பு கேட்டார் கோபால். நீங்கள் என்கிட்ட கேட்டதை நான் நிச்சயமாக யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் மாமா, கவலைப்படாதீங்க. உங்கள் கஷ்டம் எனக்கு புரியுது மாமா என்று சொல்லி அவர் கையை விலக்கி கொண்டு ஒரு அரை மணி நேரம் பேசிக்கொண்டு இருந்துவிட்டு கிளம்பினான் சேகர். கோபாலுக்கு ஒரு பக்கம் நிம்மதியாயிருந்தாலும் நம் பெண் கல்யாணத்தை நிறுத்தியவன் யாராயிருக்கும் என்று யோஜனை பண்ணினார் என்று தான் சொல்ல வேண்டும். ஒரு வருடம் கல்யாண பேச்சை தள்ளி போட்டு விட்டார்கள். கோபால் தம்பதிகள் ஒரு வேளை இந்த ஒரு வருஷத்திற்குள் அந்த களவாணி பையனுக்கு கல்யாணம் ஆகிவிட்டு இருக்கும் என்று எண்ணி தன் பெண் ஜோதிக்கு ஒரு பையனை தேடி பெண் பார்க்க ஏற்பாடு பண்ணினார் கோபால். ஒரு வருஷம் கழிச்சு
பிள்ளை வீட்டார் வந்து பெண் பார்த்து விட்டு பெண் பிடிச்சு இருக்குன்னு சொல்லி பேச்சு வார்த்தைகளை தொடங்கினார்கள். பையனுக்கு வரதட்சணை, ஸ்கூட்டரு, பெண்ணுக்கு 40 சவரன் நகை என்றெல்லாம் அவர்கள் கேட்டுக்கொண்டு இருக்கும்போதே ஜோதி ரூமை விட்டு வெளியில் வந்து, எங்களால் அவ்வளவு செலவு பண்ணியெல்லாம் கல்யாணம் பண்ண முடியாது, நீங்கள் போகலாம் என்று பட்டென்று சொல்லிவிட்டாள். எல்லோரும் திடுக்கிட்டார்கள். ஜோதி சொன்னதை கேட்டதும் பையன் வீட்டாருக்கு கோபம் வரவே அவர்களும் விருட்டென்று எழுந்து கிளம்பி போய்விட்டார்கள். பெண்ணையும் கோபித்து கொள்ள முடியாமல் மனம் வருத்தப்பட்டார்கள் கோபாலும் ராதாவும். சற்று நேரம் கழித்து, ஏமா அவசரப்பட்டு இப்படி சொல்லிட்ட, அவங்க கிட்ட நம்ம மெதுவாக பேசி கொஞ்சம் குறைக்க சொல்லி இருக்கலாமேம்மா, பையன் நல்ல வேலையில் இருக்கான், பார்க்க நல்லா இருக்கான் என்று சொல்லி கொண்டு இருக்கும்போதே, ஆமாம் ஜோதி, நாங்கள் பெரியவங்க இருக்கோம், அதையெல்லாம் பேசி முடிக்க நீ ஏன் முந்திரி கொட்டை போல வந்து பேசன என்று சொல்லி பெண்ணை கோபித்து கொண்டார் ராதா. இந்த மாதிரி பணம் பிடுங்கிற பிசாசுகளிடம் நான் போய் குடுத்தனம் பண்ண மாட்டேம்மா. இவன் இல்லைன்னா என்னம்மா, நாம் வேறு பையனை நம்ம பார்த்தா போச்சுமா என்று சொல்லி விட்டு உள்ளே போய்விட்டாள் ஜோதி. அடுத்து வந்து பெண் பார்த்த பையன் ஜோதி பையன் கருப்பாய் இருக்கான் என்று வேணாம்னு சொல்லி நிராகரித்து விட்டாள் என்று தான் சொல்ல வேண்டும். அடுத்து ஒரு பையன் ஜோதியை பெண் பார்த்து பிடிச்சு இருக்குதுன்னு சொல்லவே அவனுடன் கொஞ்ச நேரம் தனியாக பேசினாள் ஜோதி. ஒரு அரை மணி நேரம் கழித்து இருவரும் வெளியில் வந்தார்கள். பையன் பெண்ணுக்கு மனம் ஒத்து போகலிங்க, இந்த சம்பந்தம் வேண்டாங்க என்று சொல்லி கிளம்பி போய்விட்டார்கள் பையன் வீட்டார். மனம் ஒடிந்து போனார்கள் கோபாலும் ராதாவும். மெல்ல தன் பெண் கேட்டார் கோபால். ஜோதி, ஆமாம்ப்பா, அவர் சொன்ன கண்டிஷன்கள் எனக்கு பிடிக்கல, அதே போல நான் சொன்ன கண்டிஷன்கள் அவருக்கு பிடிக்கலப்பா என்று மொட்டையாக சொல்லிவிட்டாள் ஜோதி. அதற்கப்புறம் பார்த்த பையன்கள் ஒவ்வொருவரையும், பையன் அழகா இல்லை, குணாதிசயம் இல்லை, நல்ல வேலையில் இல்லை, பையனுக்கு தனக்கு பிடிக்காத பழக்க வழக்கங்கள் இருக்கு என்று இப்படி ஏதோ ஒரு காரணம் காட்டி ஜோதி கல்யாணத்தை தட்டி கழித்தாள். கோபால் ராதா தம்பதிகளுக்கு என்ன பண்ணுவது என்றே தெரியவில்லை. பெண்ணுக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதா என்ற கவலை வந்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். அவர்களுக்கு ஒரே வேளை, ஜோதி தனக்கு பிடிச்ச யாராவது ஒரு பையனை காதலிக்கிறாளோ என்னவோ, நம்மிடம் சொல்ல பயப்படுகிறாளோ என்று வேதனைப்பட்டார்கள் கோபாலும் ராதாவும் என்றுதான் சொல்ல வேண்டும். மிகவும் கவலை அடைந்த கோபால் ஒரு நாள், இதோ பாருமா ஜோதி, உனக்கு வயசு ஏறிக்கிட்டே போகுது, நாங்கள் பார்க்குற எந்த பையனும் உனக்கு பிடிக்கல, நீயே ஒரு நல்ல பையனாக பார்த்து உனக்கு பிடிச்சவனா செலக்ட் பண்ணோமா, நானும் அம்மாவும் நீ எந்த பையனை பார்த்து பிடிக்குதுன்னு சொல்கிறையோ அந்த பையனையே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேம்மா, உனக்கு கல்யாணம்னு ஒன்று நடந்தால் போதுமா என்று அழுது கொண்டே கோரஸாக சொன்னார்கள் ராதாவும் கோபாலும். ஜோதி சரிம்மா என்று சொல்லி சிரித்துவிட்டு வெளியில் போய்விட்டாள். ஜோதி தனது கம்ப்யூட்டர், தனது பள்ளி வாழ்க்கை, தனது டியூஷன் பிள்ளைகள் இவற்றிலேயே தனது நேரத்தை செலவு செய்து வந்து சந்தோஷமாக இருந்து வந்தாள் என்று தான் சொல்ல வேண்டும். என்ன ராதா, நம்ம பொண்ணு ஜோதிக்கு கல்யாணம் ஒன்று ஆகுமானே எனக்கு கவலையாக இருக்கு. அவன் பார்த்த பிள்ளை ஒருவரும் அவளுக்கு அமையலை, ஏதோ காரணத்தால் கல்யாணம் நடக்காமல் இருக்கு. இவளை நீ உனக்கு பிடிச்ச பையனா ஒரு வேளை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னோம். ஆனால் இவ என்னடானா தான் பள்ளி உலகத்திலேயே மூழ்கி இருந்துக்கிட்டு வரா. இந்த ஆடி வந்தால் அவளுக்கு 33 முடிஞ்சு 34 ஆரம்பிக்க போகுதே. நீ பேசாமல் இங்கேயே ராதா பேசாமல் இருக்கியே ராதா என்று கவலையை சொன்னார் கோபால். எனக்கும் தினமும் இதே கவலை தானங்க, நீங்கள் புலம்புறீங்க, நான் மனசில் வெந்து சாகிறேங்க, நானும் ஜாடமாடியாக சொல்லிக்கிட்டு தாங்க வர்றேங்க, எனக்கு என்ன பண்ணுறதேன்னு தெரியலைங்க என்று அழமாட்டாத குரலில் சொன்னாள் ராதா. நீங்கள் வீணாக கவலைப்படுறீங்க, அவளுக்கு மனசுக்கு பிடிக்கலனா பிடிச்சவனா ஒருவன் அவளுக்கு கிடைக்க வேணாங்களா? நாம் கடவுளை தாங்க வேண்டி வரணும், எனக்கு வேறு ஒரு வழியும் தெரியலைங்களே என்று தன் வருத்தத்தை சொன்னாள் ராதா. இதையெல்லாம் நினைச்சா எனக்கு தலையே சுத்துது ராதா என்று கண்ணை மூடிக்கொண்டே சொன்னார் கோபால் என்று தான் சொல்ல வேண்டும். ஜோதியை பற்றிய கவலையே நாளுக்கு நாள் கோபாலை மனதை அரித்து கொண்டு வந்தது.
வழி தெரியாமல் மனவேதனைப்பட்டு கொண்டு வந்தார். நாளாக நாளாக அவர் மனம் இன்னும் வேதனைப்பட்டது. கோபாலுக்கு வயதும் 55. நிர்வாகம் இவரை விஆர்எஸ் வாங்கி கொள்ள சொல்லிவிட்டார்கள். ஓடி ஆடி வேலை பண்ணி கொண்டு இருந்த கோபாலுக்கு ஓய்வு வாங்கி கொண்டு வீட்டில் இருந்து வருவது நரகத்தில் இருப்பது போல இருந்தது. கூடவே பெண் ஜோதிக்கு கல்யாணமே நடக்கவில்லை என்ற கவலை, ஏக்கம் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவருக்கு இரத்த கொதிப்பை அதிகப்படுத்தியது. ஒரு நாள் அவர் ஏதோ ஒன்றை குனிந்து எடுத்துவிட்டு சடாரென்று நிமிர்ந்த போது அவர் தலை சுற்றி கீழே விழுந்து அவர் தலையில் அடிபட்டது. ராதா உடனே அவரை ஆஸ்பத்திரிக்கு ஆம்புலன்ஸில் அழைத்து கொண்டு ஓடினார். அவரை பரிசோதித்த டாக்டர் அவருக்கு இரத்த கொதிப்பு அதிகமானதால் தான் இந்த மயக்கம் ஏற்பட்டது என்று சொல்லி அவரை ஐசியூவில் சேர்த்து வைத்தியம் செய்ய ஆரம்பித்தார்கள். 3 நாட்கள் வைத்தியத்திற்கு பிறகு மயக்கம் தெளிந்த கோபாலுக்கு மண்டையில் அடிபட்டதால் தலையில் இரத்தம் கட்டிவிட்டதால் அவருக்கு வலது கையும் வலது காலும் செயலிழந்து விட்டது. ராதா எவ்வளவு ஆறுதல் சொல்லியும் அவர் சமாதானம் அடையவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். தன் விதியை எண்ணி கண்ணீர் விட்டு கொண்டு இருந்தார் கோபால். ஒரு நாள் அவர் இரத்த கொதிப்பு அதிகமாகி அவரை ஹாஸ்பிட்டலில் சேர்த்தார் ராதா. 2 நாள் வைத்தியம் செய்தும் பலனில்லாமல் கோபால் மரணம் அடைந்து விட்டார். இந்த இடி செய்தி கேட்டதும் துக்கம் தாங்காமல் மாரடைப்பால் ராதாவும் ஹாஸ்பிட்டலிலேயே மயக்கம் கோபால் மேலே விழுந்தவள் மயக்கம் தெளியாமலேயே இறந்து விட்டாள். ஒரே நாளில் தனிமரமானாள் ஜோதி. தனிமரமான ஜோதி தன் வாழ்க்கையை மரக்கட்டை போல வாழ்ந்து வந்தார். தன் பெற்றோர்களின் பிரிவுக்கு பிறகு ஜோதி பள்ளிக்கூடமே போகவில்லை. இனிமே நாம யாருக்காக உயிர் வாழணும் என்று எண்ணி வருந்தினாள். மிகவும் கவலைப்பட்டாள். உடனேதான் தினமும் எழுதி வரும் டைரியில் தான் இதுவரை தன் வாழ்க்கையில் மறைத்து வந்த உண்மைகளை எழுத ஆரம்பித்தாள் ஜோதி என்று தான் சொல்ல வேண்டும். அம்மா, அப்பா, நான் வயசுக்கு வந்த சில மாசங்க தான் ஆகியிருக்கும். அதன் பிறகு எனக்கு மாதவிடாயே வராமல் இருந்துச்சு. நான் கவலைப்பட்டேன். ஒரு லேடி டாக்டரிடம் காட்டி இதுக்கு மருந்து வாங்கி சாப்பிடலாம்னு எண்ணி டாக்டரிடம் போய் என்னை காட்டினேன். என் உடலை பரிசோதித்த லேடி டாக்டர் எனக்கு கர்ப்பப்பையே வளரவில்லை என்றும் இனி எனக்கு மாதவிடாயே வராது என்றும் எனக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். நான் இடிந்து போனேன். அதுக்கு அப்புறமா நான் 3 டாக்டரை என்னை சோதிக்க சொன்னேன். அந்த 3 டாக்டர்களும் இதே பதிலை தான் சொன்னார்கள். இந்த துர்பாக்கியமான செய்தியை உங்களுக்கு நான் சொல்லி உங்களை நான் துக்கத்தில் ஆழ்த்த எனக்கு தைரியமே இல்லை. இன்னொரு ஆண் மகனை நான் மணந்து அவர் வாழ்க்கையும் காலம் பூராவும் கசப்பாக நான் விரும்பவில்லை. எல்லோரும் என்னை மலடி மலடி என்று பேர் கட்டுவதையும் நான் விரும்பவில்லை. நான் யோசனை பண்ணினேன். இதை காலம் பூராவும் நான் மறைத்து வாழ முடிவு பண்ணி வாழ்ந்து வந்தேன். இந்த ஜென்மத்தில் நான் கல்யாணம் பண்ணி கொள்ளக்கூடாது என்று தீர்மானமான முடிவை எடுத்தேன். உங்களுக்கு எனக்கு பிறகு ஒரு ஆண் பிள்ளை பிறந்து இருந்தால் அவன் உங்களுடன் காலம் பூராவும் இருந்து வந்து உங்களை நன்றாக கவனிச்சுக்கிட்டு வந்து இருப்பான். அதனால தான் நான் உங்கள் கூட காலம் பூராவும் இருந்துக்கிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல பெண்ணாகவும் ஒரு நல்ல துணையாகவும் இருந்து வந்தேன். என் உடல் ஊனம் எனக்கு உங்களுடன் நான் காலம் பூராவும் இருந்து வரும் பாக்கியத்தை கொடுத்துச்சு. நான் இன்னைக்கு காலையில் தான் 60 தூக்க மாத்திரைகளை போட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் என் உயிர் பிரிஞ்சு விடும். நான் பறந்தோடி வந்து உங்ககிட்ட நான் இந்த நாள் வரைக்கும் மறைச்ச இந்த உண்மையை சொல்லி உங்கள் மன்னிப்பு கேட்க துடிக்கிறேன். ஜோதி கடிதத்தை முடிக்கும் முன்னமே அவள் உயிர் பிரிந்து விட்டது. ரொம்ப நாளாக ஜோதி பள்ளிக்கூடத்துக்கு வரவில்லையே, அவளை நாம் நேராக போய் பார்த்துவிட்டு வருவோம் என்று நினைத்து குரல் கொடுத்து கொண்டே திறந்து இருக்கும் வாசல் கதவை திறந்து கொண்டே உள்ளே நுழைந்தாள் ஜோதியின் தோழி டீச்சர் சரளா. ஜோதி தரையில் விழுந்து கிடந்தாள். திடுக்கிட்டு போனாள் சரளா. ஜோதியின் ஒரு கையில் டைரியும் மற்றொரு கையில் பேனாவும் இருந்தது. ஜோதியை தொட்டி எழுப்ப அவள் உடலை தொட்டாள் சரளா. ஜோதியின் உடல் ஜில்லென்று இருந்தது. டைரியை எடுத்து படிக்க ஆரம்பித்தாள் சரளா. ஜோதியின் உயிர் அவள் பெற்றோரை நோக்கி பறந்து போய்கொண்டு இருந்தது. உண்மையை அவர்களிடம் சொல்லி அவர்களின் மன்னிப்பை பெற என்றாள்.